Hi friends, welcome to Leela Kids channel. In this video we are going to see this 10th standard unit 2 poem The Grumble Family. அதாவது புலம்பல் குடும்பம் and exercise page 48 அப்படிங்கிறதுல இந்த ஒரு exercise question நம்ம பார்க்குறோம். ரெண்டுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். First summary. The poem The Grumble Family tells about a pessimistic family. The Grumble ஃபேமிலின்ற போயமில் பெசிமிஸ்டிக் ஃபேமிலியை பற்றி நம்ம படிக்கிறோம். வாட் இஸ் பெசிமிஸ்டிக் ஃபேமிலி? எதுலேயுமே அவநம்பிக்கை உள்ள ஒரு குடும்பம், எதை பற்றியும் கவலை குறை, ஒரு நிறைவான ஒரு மனது கிடையாது. ஃபார் ஹியூமன்ஸ் நவ் அட் ப்ரெசன்ட் கம்ப்ளைனிங் ஹேஸ் பிகம் எ ஹாபி. இப்போ உள்ள மனிதர்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பொழுதுபோக்காக ஆயிடுச்சு. பீப்புள் லிவ் இன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். மக்கள் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய தெருவில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஃபார் த ஃபோக்ஸ் நத்திங் கோஸ் ரைட் இன் தேர் லைஃப். அவங்களுக்கு எதுவுமே தன்னுடைய வாழ்க்கையில் சரியாக நடப்பதாக ஒரு நிறைவு கிடையாது. த போய்ட் அட்வைசஸ் த ரீடர்ஸ் டு ஸ்டே அவே ஃப்ரம் தம். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களோட தள்ளி இருங்க, அவங்க கூட நீங்கள் அதிகம் நேரம் ஒதுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த போயட் நமக்கு சொல்கிறாங்க. அண்ட் நாட் டு கெட் டுகெதர் வித் தம். அவங்க கூட ஒன்று சேர வேண்டாம், அவர்களிடமிருந்து தள்ளி இருங்கள், ஸ்டே அவே. த போயட் வான்ஸ் அஸ் நாட் டு என்டர் தேர் ரீஜன். அவங்க பக்கமே போகாதீங்க அப்படிங்கிறாரு போயட். இந்த மாதிரி எது நடந்தாலும் அதை பற்றி புலம்பிகிட்டு இருக்கிறவங்க, ஒரு நிறைவான நம்ம மனது இல்லாதவங்க, அவநம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடியவங்க, எதை பற்றியும் கவலை குறைன்னு இருக்கிறவங்க பக்கமே போகாதீங்க, ஸ்டே அவே அப்படிங்கிறார். இஃப் வி என்டர் வி வில் ஆல்சோ பிகம் ஏ கிரம்பிளர். நம்ம அவங்க கூட போக ஆரம்பித்தோன்னா நம்மளும் சில விஷயங்களை புலம்ப ஆரம்பிச்சிருவோம். த போயட் வித் ஹோப் சேஸ் எ பெசிமிஸ்டிக் காண்ட் லீட் எ ஹாப்பி லைஃப். பெசிமிஸ்டிக்காக இருக்கிறவங்க, எதுலேயும் கவலை குறைன்னு சொல்லிட்டு அவநம்பிக்கையோடு இருக்கிறவங்களால சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாது. காண்ட் லீட் எ ஹாப்பி லைஃப் பட் அன் ஆப்டிமிஸ்ட் ஆல்வேஸ் லீட்ஸ் எ ஹாப்பி லைஃப். ஆப்டிமிஸ்ட் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ண முடியும், வாழ முடியுங்கிறார். ஹூ இஸ் ஆப்டிமிஸ்ட் அப்படின்றவங்க நம்பிக்கை உடையவர்கள், நல்ல விஷயங்களில் நம்பிக்கை உள்றது, வளராத நம்பிக்கை. ஆப்டிமிஸ்ட்னா அவங்களுக்கு அவநம்பிக்கை இருக்காது, தளராத நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இது மாதிரி இருக்கக்கூடியவங்க கூட நீங்கள் பழகுங்க, சேருங்க. ஆனால் பெசிமிஸ்டிக் அவநம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க பக்கமே போகாதீங்க. டோன்ட் என்டர் இன்டு தேர் ரீஜன், ஸ்டே அவே அப்படிங்கிறார். ஸோ திஸ் இஸ் தி சம்மரி ஆஃப் திஸ் poem தி கிரம்பிள் ஃபேமிலி, புலம்பல் குடும்பம். And then in that from the book exercise we are going to see a question. Please like, share and subscribe Leela Kids channel. Question B. Answer the following questions in about 80 to 120 words. It is given in the page 48. இந்த question 4 விதமாக கேட்குறாங்க. It is asked in 4 types. The answer will be the same. Okay. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னா, ரைட் எ பேராகிராஃப் ஆன் தி கிரம்பிள் ஃபேமிலி அண்ட் தேர் ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் அதர் ஃபோக்ஸ். கிரம்பிள் ஃபேமிலியை பற்றி ஒரு பேராகிராஃப் எழுதுங்க, அடுத்தவங்க கிட்ட அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குங்கிறத பற்றி ஒரு பேராகிராஃப் எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு விதமாக எப்படி கேட்குறாங்கன்னா, இஃப் யூ வேர் டு லிவ் இன் தி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் ஹவு வுட் யூ டீல் வித் த பீப்புள் ஹூ கிரம்பிள். நீங்கள் இந்த மாதிரி அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்க மக்கள் இருக்கக்கூடிய தெருவில் வசிக்கிறீங்கன்னா அந்த மக்களை நீங்கள் எப்படி கையாளுவீங்க? சும்மாவே புலம்பிகிட்டு இருக்கவங்கள நீங்கள் எப்படி கையாளுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஃப்ரம் தி போயம் த கிரம்பிள் ஃபேமிலி வாட் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் டஸ் தி போயட் want the readers to possess. இந்த போயம்லேருந்து இந்த போயமை படிக்கக்கூடிய ரீடர்ஸ் என்ன மாதிரியான விஷயத்தை மனதில் எடுத்துக்கணும்னு சொல்கிறார். or what optimistic attitude should the readers possess according to the poem The Grumble Family. ஆப்டிமிஸ்டிக் possess என்ன வச்சுருக்காங்க. இந்த மாதிரி
இந்த போயமில் கிரம்பிள் ஃபேமிலியை சேர்ந்த மக்கள் எப்படி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 4 விதமாக கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இந்த 4 கேள்விக்கும் ஒரே மாதிரியான பதில் தான். அந்த பதிலை நாம் ஒரு 5 தலைப்புகளில் பிரித்து எழுதுவோம். We can write in 5 headings. Okay. And what are the headings? Synopsis: Introduction, pessimistic family, their complaints, their attitude, and the conclusion. Please like, share and subscribe Leela Kids channel. First, introduction. L.M. Montgomery is a Canadian author. இந்த poem எழுதின இவங்க வந்து ஒரு Canadian author. This is a humorous poem about a grumble family. ரொம்ப புலம்பக்கூடிய ஒரு குடும்பத்தை பற்றி ரொம்ப நகைச்சுவையோட இந்த போயமை எழுதியிருக்காங்க. The Grumble family depicts the nature of the family. Grumble ஃபேமிலியில் அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுடைய இயல்பு எப்படிங்கிறது இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. Pessimistic family. The Grumble family is a pessimistic family. It lives in complaining state. Pessimisticனா என்னன்னு நான் சொன்னேன், அவநம்பிக்கை அதிகமாக உள்ளது, குறைபட்டுக்கிறது, சந்தோஷம் இல்லாமல் நிறைவு இல்லாமல் இருக்கிறது. It lives in a complaining state in the city of never or satisfied. இந்த அவங்க வசிக்கக்கூடிய நகரத்தின் பேர் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட். அவங்க வந்து இருக்கக்கூடிய தெரு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டாக, விச் இஸ் பிசைட் தி ரிவர் ஆஃப் டிஸ்கண்டன்ட். அது எங்கே இருக்குது? ரிவர் ஆஃப் டிஸ்கண்டன்ட் பக்கத்தில் இருக்குது. டிஸ்கண்டன்ட்னாக்கா வந்து நிறைவு இல்லாதது, ஒரு ஒரு நிறைவு எதுலேயுமே காணாமல், அதுலேயும் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு குறைப்பட்டுக்கிறது. அதுதான் டிஸ்கண்டன்ட். ரிவர் ஆஃப் டிஸ்கண்டன்ட் பக்கத்தில் இருக்காங்களாம் அவங்க. இது வந்து அவர் வந்து தன்னுடைய கற்பனையில் குறிப்பிட்டிருக்கார். ரிவர் ஆஃப் டிஸ்கண்டன்ட், நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட், கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் இதெல்லாம். The members of the family are always discontented. அந்த மெம்பர்ஸ், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எப்போவுமே வந்து ஒரு நிறைவான மனசு கிடையாது. They are discontented. Nobody wants to meet them since they are unique from others. யாருமே அவங்கள வந்து சந்திக்க விரும்புறதில்லை. ஏன்னா அவங்க யூனிக், தனித்துவமாக இருக்காங்க மற்றவங்கள விட. மற்றவங்களாம் எல்லாம் நடக்கிறத வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு லைஃப்பை கொண்டுட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க நடந்ததை பற்றி குறைப்பட்டுக்கிட்டோம், கவலைப்பட்டுக்கிட்டோம், தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்காங்க. தேர் கம்ப்ளைண்ட்ஸ், தே ஆர் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் வித் எவ்ரி திங். அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா, தே ஆர் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் வித் எவ்ரி திங். எல்லாத்துலேயும் வந்து திருப்தி கிடையாது. வாட் ஆர் ஹேப்பன்ஸ் இன் their lives, they complain about it. அவங்க வாழ்நாளில் எது நடந்தாலும் அதை சந்தோஷமாக நிறைவாக வந்து ஏற்றுக்கிட்டு அதை பற்றி பேசுறதில்ல. அதை பற்றினா ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. Rain or sun, summer or winter, high or humble, they will not fail to grumble. அது வந்து மழையாக இருந்தாலும், வெயிலாக இருந்தாலும், சம்மராக இருந்தாலும், வின்டராக இருந்தாலும், ஹையாக இருந்தாலும், ஹம்பிளாக இருந்தாலும், நல்லதாக இருந்தாலும், கெட்டதாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் சரி, they will not fail to grumble. அவங்க புலம்புறதை விடவே மாட்டாங்க. அவங்க அதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. Their attitude, they approach everything with a negative aspect. எல்லாத்தையும் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லேயே பார்க்கறது, ஒரு எதிர்மறை எண்ணத்தோடையே வந்து பார்க்கறது. நேர்மறை எண்ணம்ங்கிறது கிடையாது. தே ஃபைண்ட் ஃபால்ட் வித் ஈச் அண்ட் எவ்ரி திங். எதை பார்த்தாலும் அதில் வந்து ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறது. தே ஆர் வெல் நோன் வித் த நேம் ஆஃப் கிரம்பிள். அவங்க புலம்புறவங்கிற பேரை வந்து கொண்டவங்க. நோபடி விஷ் டு பி வித் தம் சின்ஸ் தே மே ஆல்சோ கெட் அஃபெக்டட் வித் தேர் ஆட்டிடியூட். அவங்க கூட யாரும் இருக்க விரும்ப மாட்டாங்க. பிகாஸ் அவங்க கூட இருந்தால் கூட இருக்கிறவங்களும் சேர்த்து புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஏன் அவங்க கூட சேர்ந்து, இவங்க கூட சேர்ந்தால் நம்மளும் புலம்புவோன்னு அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. தே வில் ஸ்டே அவே ஃப்ரம் தம். அட்வைஸ் ஆஃப் த போயட். இந்த போயமில் போயட் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, த போயட் அட்வைசஸ் நாட் டு கம்ப்ளைண்ட் அபவுட் அதர்ஸ். மற்றவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறார். த போயட் வாண்ட்ஸ் த ரீடர்ஸ் டு பி பாசிட்டிவ். அவங்க வந்து பாசிட்டிவாக எல்லாரும் இதை படிக்கிறவங்கலாம் வந்து நேர்மறை எண்ணங்களோடு இருங்க, எதிர்மறை எண்ணங்களை கைவிட்டுடுங்க அப்படிங்கிறார். த போயட் எக்ஸ்பெக்ட்ஸ் அஸ் டு லீட் அவர் லைஃப் வித் த ஸ்மைல் அண்ட் சாங். சந்தோஷமாகவும் புன்னகையோடையும் சிரிப்போடையும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்கிறார். கன்க்ளூஷன், we should not grumble for everything that happens in our life. நம்மளுடைய வாழ்நாளில் நடக்கக்கூடிய எதை பற்றியும் புலம்பிக்கிட்டு வந்து வாழ்க்கையை கழிக்கக்கூடாது, குறைபடக்கூடாது. we should be a optimist and not a pessimist. நம்ம வந்து நல்ல நம்பிக்கையோடு வந்து வாழணும்.
நம்ம அவநம்பிக்கையோடு வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லீலா கிட்ஸ் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சம்மரியை எகெயின் உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன். ஏன் அப்படின்னா இதை நீங்கள் மறுபடியும் கேட்கறதுனால உங்கள் மனசில் ஈஸியாக பதிஞ்சிடும். எக்ஸாம்ஸில் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஃப்ளோ நல்லா வரும். அதனால தான் இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். இன்ட்ரோடக்ஷன். எல்எம் மாண்டகோமரி இஸ் எ கனடியன் ஆத்தர். This is a humorous poem about a Grumble family. The Grumble family depicts the nature of the family. Pessimistic family. The Grumble family is a pessimistic family. It lives in Complaining Street in the city of Never or Satisfied, which is beside the river of discontent. The members of the family are always discontented. Nobody wants to meet them since they are unique from others. Their complaints, they are dissatisfied with everything. Whatever happens in their lives, they complain about it. Rain or summer, sun, summer or winter, high or humble, they will not fail to grumble. Their attitude, they approach everything with a negative aspect. They find fault with each and everything. They are well known with the name of grumble. Nobody wish to be with them since they may also get affected by this attitude. Advice of the poet. The poet advises not to complain about others. The poet wants the readers to be positive. The poet expects us to lead our life with the smile and a song. Conclusion. We should not grumble for everything that happens in our life. We should be optimistic and not a pessimistic. Please like, share and subscribe Leela Kids channel. Let us meet in the next video. Till then, bye-bye.